மீனாட்சி சமையலுங்க. இன்னைக்கு கருணக்கிழங்கு குழம்பு வைக்க போறேங்க. கருணக்கிழங்க வேக வைக்க போறேங்க. பாருங்க, நல்லா கழுவி வச்சிருக்கேன் கருணக்கிழங்கு 1 கிலோ. இதை இப்போ நம்ம குக்கரில் போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சுருவோங்க. கருணக்கிழங்கு குழம்பு தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ கருணக்கிழங்க வந்து குக்கரில் வேக போட போகிறேங்க. விசில் விட்டுருவோம். கருணக்கிழங்குக்கு 3 விசில் விட்டால் போதும். நான் 3 விசில் மூடியை போட்டு மூடிடுவோம். இப்போ 3 விசில் அடிக்க விட்டுருவோங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ 3 விசில் விடட்டும்ங்க. கருணக்கிழங்குக்கு 3 விசில். இப்போ கருணக்கிழங்கு வேகப்பட்டோம்ங்க. கருணக்கிழங்குக்கு எப்போதும் விசில் விட்டால் 3 விசில் போதும். இது வந்து கருணக்கிழங்கு 3 விசில் விட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை உரித்து குழம்பு வைக்கிறத நான் காமிக்கிறேன். வெல்கம் டு மீனாட்சி சமையலுங்க. இன்றைக்கி கருணக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறேன். அதை எப்படி வைக்கணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கருணக்கிழங்க வேக விட்டு விசில் விட்டு உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் உரிச்சு. இங்கே பாருங்கள், அதை வெந்ததை நல்லா தொலியெல்லாம் எடுத்துட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருணக்கிழங்குங்க. இதை எப்படி வைக்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த சட்டியில் தான் நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த சட்டி வந்து கொஞ்சம் சூடேறட்டும்ங்க. இப்போ இந்த கருணக்கிழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், இது ஒரு 150 கிராம் இருக்கும். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருணக்கிழங்குக்கு புளி ரொம்ப அவசியம்ங்க. புளி ஊற்றணும். புளி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். புளி கரைச்சி இருத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. கருணக்கிழங்கு குழம்புக்கு ரெடியாக எல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ கருணக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கணுன்றதை காமிக்கிறேன். அதுபோல் வைங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. கோல்டு வின்னர் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிடுவோம் குழம்புக்கு. இப்போ வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோமுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுருவோம். கருவேப்பிலை வெங்காயத்தெல்லாம் போட்டுருவோங்க. இது நல்லா வெங்காயம் வதங்கட்டுங்க. நான் நல்லா வதக்கிக்கிறேன். பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குங்க. இன்னும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்தால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுருவோங்க. அந்த 2 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன்ல, நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ கல்லுப்பு போட்டுக்கிறோங்க. இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த கல்லுப்பு போட்டுக்குருவோம். போட்டேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குங்க. நான் வீட்டில் அரைச்ச பொடி, மசால் பொடி வந்து இப்போ 2 ஸ்பூன் நான் நிறையா போட்டுக்கிறேங்க. 2 ஸ்பூன் நிறையா போட்டுக்கிறேன். போதும். நான் வேறு எந்த பொடியும் போடலை. இந்த 2 ஸ்பூன் இது மட்டும்தான் போடுறேன். போதும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டி விடுவோம் நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா மசால் பொடியை போட்டு நான் நல்லா தாளிச்சதில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நம்ம இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அந்த புளியை ஊற்றிடுவோமுங்க. இது நல்லா இருத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுவோமுங்க. நல்லா ஆனில் வச்சுக்கிட்டு
இந்த புளியும் மசால் பொடியும் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கவும் தாங்க இந்த கருணக்கிழங்க நம்ம போடணும். நல்லா கொதிக்கட்டும். நான் இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ இதை மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம கருணக்கிழங்குக்கு புளியும் மசால் பொடியும் போட்டு கொதிக்க விட்டுருந்தோம். தாளித்து ஊற்றிருந்தோம். அது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விட்டுருவோமுங்க. தேங்காய் பாலும் நல்லா கொதிக்கட்டுமுங்க. இப்போ இதுக்கு தேவையானது தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோமுங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்த பின்னாடி தாங்க நம்ம கருணக்கிழங்க போடணும். இல்லாட்டி கருணக்கிழங்கு குழஞ்சிரும் முதவே போட்டோம்டா. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம கருணக்கிழங்க போடுவோங்க. மூடி வச்சிடுறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சுருவோம். இப்போ கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. கருணக்கிழம்புங்க புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். மசால் பொடி போட்டிருக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் நம்ம இப்படி தாங்க வைக்கணும். மீன் வைக்கிறது போலவே தான் வைக்கணும். மீன் குழம்பு வைக்கிறது போலவே தான் வைக்கணும். முதவே நம்ம போடக்கூடாது. இந்த டயத்தில் தான் இந்த கருணக்கிழங்கு நம்ம வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம். நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். இந்த டயத்தில் நம்ம போட்டுருவோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து குழையாமல் இருக்கும். இப்போ கருணக்கிழங்கு ஃபுல்லாக நான் போட்டேங்க. கருணக்கிழங்கு குழம்பு பாருங்கள். இது 2 கொதி கொதித்த உடனே ஏற்கனவே நம்மளுக்கு கருணக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ 2 கொதி கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். நல்லா கொதிக்கட்டும். நான் இப்போ ஆனில் வச்சுக்கிறேன். திறந்தே வைப்போமுங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுறதுனால பொங்குது. திறந்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இந்த கருணக்கிழங்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதித்து நல்லா தேவையான அளவு நல்லா வத்திருச்சுங்க. இப்போ போதுங்க. இதை வந்து இப்படி தான் வைக்கணும். இந்த கருணக்கிழங்கு குழம்பு இப்படி வச்சா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வைங்க. கருணக்கிழங்கு குழம்பு ரொம்ப இது நல்ல மருத்துவமான இது. கருணக்கிழங்கு சேர்த்தா நல்லது உடம்புக்கு. கருணக்கிழங்கு வச்சு சாப்பிடுங்க. என்னுடைய சமையலை இப்போ இன்றைக்கி மீனாட்சி சமையலில் வந்துங்க கருணக்கிழங்கு எப்படி குழம்பு வைக்கிறதுன்றதை காமிச்சே நீங்கள் பார்த்தீங்க. நான் இப்போ நீங்கள் பார்த்தது நான் இப்போ எப்படி வச்சேன்றதை பார்த்து நீங்கள் அதுபோல் வைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். வந்து என்னுடைய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் அடிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க.